ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RUSIFOODS. இன்றைக்கி நம்ம சிக்கன் மந்தி எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். அரேபியன் ஸ்டைலில், பட் வந்து குழியில் பண்ணுவாங்க. இங்கே வந்து வீட்டிலே ஈஸியாக பண்ணுறது எப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து 2 சிக்கனுக்குள்ள ரெசிபி தான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே வாங்க. சிக்கனை முதல்ல வாஷ் பண்ணி எடுத்துடலாம். மந்தி பண்ணுறதுக்கு 2 முழு கோழி எடுத்துருக்கோம். அதுவும் தோல் உரிக்காமல் தோலோடு சேர்த்து எடுத்துருக்கோம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஃபுல் கோழியை 4ஆக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணியாச்சு. சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். மசாலா பிடிக்கிறதுக்கு அங்கங்கே கீரல் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கலருக்காக அதிகமாக போட வேணாம். ஜீரகத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 லிட்டர் ஆலிவ் ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. சிக்கனில் பரட்டிடலாம். மசாலா தடவி 20 நிமிஷம் ரெஸ்ட்டில் வைக்கணும், மசாலா பிடிக்கிறதுக்காக. இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ ஒரு வட்டையை வச்சிடலாம். $50 மில்லி சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். 5 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். போட்டு நல்லா வறட்டிடலாம். பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 4 குடமிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். 2 கிலோ ரைஸ் எடுத்துருக்கோம். தண்ணியில் ஊற வைக்காமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன், அதை போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டு கிலோ ரைஸ் எடுத்துருக்கேன். 3 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பை போட்டுக்கோங்க. கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது மாதிரி ஒரு வலை எடுத்துக்கோங்க. வட்டையோட விளம்புலாம் நல்லா வளைச்சி விட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா சிக்கன் வேக வைக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணுறது. மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை மேலே வச்சிடலாம். இதே மாதிரி சில்வர் பேப்பரால் நல்லா கவர் பண்ணிக்கோங்க, காற்று வெளியே போகக்கூடாது.
சிக்கன் நல்லா வேகணும். ஸோ நீங்கள் நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 லேயர் பேப்பர் விட்டு நான் கவர் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. 35 to 40 நிமிஷம் நல்லா வேகணும். மீடியம் தீயில் நல்லா வேக வைக்கலாம். மேலே ஒரு கல்லை வச்சுக்கிறேன். 35 நிமிஷம் ஆகிடுச்சு. இறக்கிடலாம் கீழே. எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணும்போது செம்மையாக வாசனை வருது. நல்லா வந்திருக்கு. செம்மையாக வாசனை வந்துட்டுருக்கு. சிக்கன் வெந்திருக்கான்னு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வந்திருக்கு. இப்போ வலையை மாற்றிட்டு ரைஸை பார்த்துடலாம். சிக்கனில் இருந்து தண்ணி எல்லாமே ரைஸில் இறங்கியிருக்கு பாருங்கள். செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம புகை போட போகிறோம். சிக்கனை எல்லாம் சுற்றி வச்சிடலாம். சிக்கன் எவ்வளோக்கு வெந்திருக்கு பாருங்கள். இப்போது சென்டரில் ஒரு பவுலை வச்சு அதில் கனல் போட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். புகை வெளியே போகக்கூடாது. அதுக்கு முன்னாடியே மூடிடணும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். செமையாக வாசனை வந்துட்டுருக்கு. சிக்கன் மந்தி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். சிம்பிள் தான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம். தேங்க்ஸ் டு ஆல் மை சப்போர்ட்டர்ஸ்.